விஜய் நான் பார்க்குறதுக்கு நல்லா இல்ல. ப்ளஸ் நான் வந்து ஒரு அன்அட்ராக்டிவ் பெர்சனா இருக்கேன் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. இதனால வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. நான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவா மாற முடியுமா? ஏம்மா நீ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்க. நீ ஆல்ரெடி அட்ராக்டிவா தான் இருக்க. ஆனா சில மிஸ்டேக்ஸ் பண்ற மேன். இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் நீ வந்து ஒரு அன்அட்ராக்டிவ் பெர்சனா உனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மிஸ்டேக்ஸை நீ அவாய்ட் பண்ணுனா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீ வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக நீயே ஃபீல் பண்ணுவ. ப்ளஸ் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து உன்னை ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக பார்ப்பாங்க. நீ ரெடியாக இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறுறதுக்கு தென் நான் சொல்கிறதெல்லாம் கேளு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மட்டும் எந்த வீடியோ முடிஞ்சோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு திஸ். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நம்ம எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு இன்செக்யூரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா இன்செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பிக்கஸ்ட் செலிபிரிட்டி, பிக்கஸ்ட் ஹீரோஸ், பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அவங்க அந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த இன்செக்யூரிட்டிஸை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணும், இல்லை அதை ஓவர் கம் பண்ணும். இந்த வேர்ல்டில் கரண்ட் ஜென்ரேஷனில் நமக்கு என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலுமே அதை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏர் சரியில்லைன்னா கண்டிப்பாக ஏர் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். உங்களுக்கு டீத் சரியில்லைன்னா அந்த டீத்தை நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபேட்டாக இருந்தீங்கன்னா ஒல்லியாக முடியும், நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஃபேட் ஆக முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து வே இருக்குது, நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வந்து லெஸ் அட்ராக்டிவாக இருக்கோம் நம்மளே நினச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போம். அதுக்கு பதில் நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும்னு நினச்சோன்னா டெஃபினட்டாக நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை நம்ம வந்து தாண்டிட்டோம், நம்ம அந்த இன்செக்யூரிட்டிஸை அக்செப்ட் பண்ணி இன்செக்யூரிட்டிஸை பிரேக் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சன் தான். செகண்ட், ஏ மேன் ஆல்ரெடி நீ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த மிஸ்டேக் பண்ணுற, அதாவது நீ உன்னை ப்ராப்பராக செல்ஃப் க்ரூம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நீ வந்து ஒரு லெஸ் அட்ராக்டிவ் பர்சனாக ஃபீல் ஆகிற. கண்டிப்பாக நீ வந்து உன்னை ப்ராப்பராக செல்ஃப் க்ரூம் பண்ணலன்னா நீ வந்து எல்லாரோட கண்ணுக்குமே வந்து லெஸ் அட்ராக்டிவாக தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம், ஆனால் நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளை க்ரூம் பண்ணலன்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்க முடியும். அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களோட பியர்டு வந்து ஒரு ஷேப் இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது, இல்லை ஓவர் எக்ஸசிவ் ஏர் இருக்குது, உங்களோட ஏர் வந்து மெஸ்ஸியாக இருக்குது, உங்களோட ஏர் வந்து நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணாமலாம் இருந்தீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏதோ தானோன்னு வந்து ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இருப்பீங்களா? நோ வே மேன், கமான். நீங்கள் உங்களோட பியர்டை வந்து ப்ராப்பராக வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணுங்கள், உங்களோட ஏரை வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணுங்கள், ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே வெல் ட்ரெஸ்டாக போங்க, அதாவது அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் வந்து ஒரு அட்ராக்டிவான பர்சன். ஸோ உங்களோட செல்ஃப் க்ரூமை ஜஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே நீங்கள் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆவீங்க உங்களோட அட்ராக்டிவ்னஸ். அதனால் கொஞ்சம் உங்களோட செல்ஃப் க்ரூமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் மிஸ்டேக் நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுறது, அதாவது நம்மளோட பாடியை நம்ம வந்து மூவ் பண்ணுறதே கிடையாது, நம்ம வந்து இருந்த இடத்துலையே இருக்கிறது. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணுறது இல்லை, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அன்அட்ராக்டிவாக தான் இருப்பீங்க. இதில் நோ டவுட், இதில் நோ வே. நீங்கள் வந்து அட்ராக்டிவாக மாறணும்னு நினச்சிங்க, நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணணும். நீங்கள் உங்களோட பாடியை மூவே பண்ண மாட்டேன், ஆனால் நான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நோ வே. இப்போயே நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் மாறவே முடியாது. நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சனாக மாறவே முடியாது. நீங்கள் உங்களோட பாடியை மூவ் பண்ணணும். எல்லாருமே என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைமே கிடையாது மேன், எனக்கு வந்து டைமே இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைமே கிடையாதுன்னு பார்ப்போம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, யோசிச்சு கூட வேணாம், நீங்கள் வந்து இப்போயே இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களோட ஃபோனில் அந்த செட்டிங்ஸில் எல்லா ஆப்பும் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு டைமர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை செக் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் 2 hours, உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் 3 hours, உங்களோட அமேசான் ப்ரைம், உங்களோட அதர் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3 hours இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க மேன், உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் தான் உங்களை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிவிட்டு, நான் உடனே சொல்லுவேன், நான் வந்து நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டுவேன், ஃபோனே நான் யூஸ் பண்ணுவேன், அப்படியே அதில் வந்து 2 hours யூஸ் பண்ணேன். அதில் 2 hours யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த 2 hours கட் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்கினா காலைல உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாம், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஜாகிங் போகலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் உங்களால் பண்ண முடியும். நம்மளோட எக்ஸ்கியூஸ் தான், நம்மளோட பாடியை நம்ம மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அதை வந்து நீங்கள் கட் பண்ணாலே டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜிம்முக்குலாம் போனீங்க, இல்லை ஜாகிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிசிக் வந்து நல்லா இருக்கும். உங்களோட ஃபிசிக் நல்லா இருந்தால் உங்களோட அட்ராக்டிவ்னஸ் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து உங்களோட பாடியை மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போங்க, இல்லை ஜாகிங் போங்க, இல்லை ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் கேம் விளையாடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. 4th மிஸ்டேக், இந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணோம்னா நம்ம பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவாக தான் எல்லாரோட கண்ணுக்குமே தெரியும். அதாவது நம்மளோட பாடி போஸ்டர், நீங்கள் வந்து உங்களோட பாடி போஸ்டர் வந்து கூன் போட்டு நீங்கள் நடக்கும்போதெல்லாம் கூன் போட்டு கீழே பார்த்துட்டு தான் நடந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து யாருக்குமே வந்து அட்ராக்டிவாக தெரிய மாட்டீங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஒன் திங் சேஞ்ச் பண்ணால் போதும், உங்களோட பாடி போஸ்டரை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டர் பேக், அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கும்போது மேலே பார்த்துலாம் நடந்தீங்கன்னா இந்த ஒன் திங் போதுமே நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவ் பர்சன் இன் தட் ரூம். ஸோ அதனால வேற எதுவுமே தேவையில்லை, உங்களோட பாடி போஸ்டரை நீங்கள் சரி பண்ணுங்க, அது மட்டுமே போதும். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. ஏ மேன், கேட்டுட்டியா? இந்த மிஸ்டேக்ஸ், இந்த 4 மிஸ்டேக்ஸை நீ அவாய்ட் பண்ணி நீ இதை மாற்றினாலே டெஃபினட்டாக உன்னோட அட்ராக்டிவ்னஸ் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கன்னு உனக்கே தோணுச்சுன்னா நீ வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருப்ப. ஸோ உனக்கு தோணணும், உனக்கு தோணுனா போதும். நீ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு உனக்கு தோணிடுச்சுன்னா டெஃபினட்டாக நீ மற்ற எல்லாருக்குமே வந்து நல்லா தான் இருப்ப. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நான் முடிச்சு இன்னொரு ப்ரோ டிப் சொல்கிறேன். நீ வந்து ஜிம்முக்கு போ, ப்ராப்பர் டயட், உன்னோட அட்ராக்டிவ்னஸ் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த சேனலுக்கு, அதாவது நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து நியூவாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Think positive and make your life happier. Until this, bye. Bye.